உனக்கு முக்காது கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் தவிர உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்தேனே தவிர என் பெற்றெடுத்த பிள்ளை என் நரபலி கொடுப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை தாயே. ஆனால் எந்த ஒரு பிள்ளையா எந்த ஒரு தாயாவது எந்த ஒரு பிள்ளையை நான் நரபலி கொடுக்க முடியுமா? என்னால் கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்க முடியாது. போடி மகளே, உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினேன் அல்லவா? ஆனால் எனக்கு நீ செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லையே. காப்பாற்றவில்லை என்றால் உன்னால் என்னடி செய்ய முடியும்? ஆமா தாயே, அப்படி என்றால் இந்த உலகத்தை படைத்தவன் நீ, இந்த உலகத்தை நாட்டு மக்களுக்காக தான் நீ பாடுபடுகின்றாய், ஒரு பிள்ளையை நீ காப்பாற்றுகின்றாய். அப்படி இருந்தால் நினைக்கிறாய் இப்பொழுதே உன்னுடைய நாட்டையே சேர்த்து விடுவேன். வேண்டாம் தாயே, வேண்டாம். நாட்டு மக்களுக்காக தான் நாங்கள் உயிர் பிழைக்கின்றோம். இந்த நாட்டு மக்களுக்கு பெரிய அம்மை சின்ன அம்மை அனைத்து அம்மையை நான் போட்டு விடுவேன். இந்த நாட்டை அழித்து விடுவேன் என்று முறைக்கின்றீர்கள். வேண்டாம் தாயே, வேண்டாம். என் மகனை போடாத பரவாயில்லை, எனக்கு இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம். என் மகனை உனக்கு நான் மழை தர வேண்டும். அவ்வளவுதான். மகனே ராஜா, இந்த தாயை மன்னித்து விடப்பா, இந்த தாயை மன்னித்து விடப்பா. அத்தா, இருந்தாலும் கட்டிய கணவனுக்கு ஒரு வார்த்தை கேட்டு பிறகு நறுமணை தருகிறேன். பாருங்கள் அத்தா, இந்த தாயக மட்டும் உங்களிடத்தில் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு நேரத்தில் சத்தியம் தான் செய்து கொடுத்தேன். அந்த சத்தியத்தை இப்போது பயன்படுத்திக் கொண்டு நான் பெற்றெடுத்த பிள்ளைய நரபலி வேணும் என்று கேட்கின்றால் அத்தாலும் உங்களுடைய முடிவு என்ன? ஆனால் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அதை மீறிவிட்டால் என் நாட்டு இலவசியம் சத்தியத்தை மீறிவிட்டால் என்று உன்னை பேசக்கூடாது. ஆனால் ஒரு மகன் போல இல்ல, மற்றொரு மகளை நாம் பெற்றெடுத்துக் கொள்ளலாம். இந்த நாட்டு மக்களை பிரிந்து விட்டால் மீண்டும் நாட்டு மக்களை பார்க்க முடியுமா? ஆனால் அம்மனுக்கு வாக்குறுதி பெறுகிறோம், நம் மகளை பலிபடுத்தி விடலாம். நீங்கள் பலி கொடுக்கலாம் என்று உரைத்து விட்டீர்கள். பெற்றெடுத்த பிள்ளையுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றவே. இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கலாம். மகனே ராஜா, மகனே ராஜா, இந்த தாயை மன்னித்து விட பாவம், இந்த தாயை மன்னித்து விடு. ஒரு பிள்ளை எதற்காக பெற்று எடுக்கின்றோம்? நான் இறந்து விட்டால் தனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு வாரிசை பெற்று எடுக்கின்றோம். ஆனால் இந்த தாயை நான் கொடுத்து வைக்கிறப்பா, உயிரோடு உன்னை நான் நரபலி கொடுக்க போகிறப்பா. அந்த தாயை நான் சத்தியம் செய்கிறேன். ஆனால் இப்ப அந்த சத்தியத்தை பயன்படுத்திக் கொண்டு உன்னை நரபலி வேணும் என்று கேட்கின்றார். இந்த தாயுடைய வாக்கை நீதானப்பா காப்பாற்ற வேண்டும் மகனே ராஜா. அம்மா, அந்த தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை மீறாதீர்கள் அம்மா. அம்மா, என்னை நரபலி கொடுங்களம்மா. உங்கள் வார்த்தை நான் மீறுவேன். நமக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் முக்கிய தாய். என் தங்கமே, எங்க தாயுடைய வார்த்தை மறுவார்த்தை பேசி விடுவாளா என்று நான் ஒவ்வொரு நாள் துணியாக துணித்தேனடா. எங்க நான் செய்து விட்ட சத்திய வாக்கு பொய் வாக்கு ஆகி விடுவா என்று நான் துணியாக துணித்தேனடா. ஆனால் இப்போது நீ சொன்ன வார்த்தை கேட்டு நான் பெற்ற வயிறு குளிந்து விட்டதடா. எப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கின்றேன். அப்படி என்று நான் மன சந்தோஷம் அடைகின்றேன். இடத்தில் அமர்ந்து கொள். காணமகள் கஞ்சிரப்பா சின்னையா.
இருந்தாலும் அந்த பாயோடு இருந்து உன்னோடு வாழ வந்து இந்த பாய் வந்திருக்கிறேன். இருந்தாலும் இப்போது என்னை விட்டு பிரிந்து விட்டாயே மாலா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. இந்த கொடுமையில அழுக முடியாது. இப்போது நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள். அம்மா அம்மா என்ன செஞ்சுட்டீங்களா தாயே? என் உயிர் தான் தேவை. இதனால்தான் என் தாய் தந்தை பிரித்தீர்கள். என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் அம்மா, எடுத்துக்கொள்ளுங்கள். மகனே, அவங்க இறப்பதற்காக இருக்கவில்லை, அவங்களை பிறப்ப வைத்ததற்காகவே நான் இப்போது வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் இறக்க மாட்டாள். என்னம்மா சொல்றீங்க? இப்போதே உயிர்ப்பிக்கின்றேன். ஓம் சக்தி. நீதான் சொல்லணும். ஊர்வசி, ஊர்வசி, முன்பொரு காலத்திலே தேவேந்திர சபையிலே உன்னுடைய அண்ணனாகப்பட்ட அக்ஷயன் உன் மீது ஆசைப்பட்டான் என்பதற்காக இருவருக்கும் சாபத்தை கொடுத்தேன் அல்லவா? ஆமாம். என்ன சாபம் தெரியுமா அது? நீயோ ஒரு நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து சுப போகங்களை அனுபவித்து என்னை சேர வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தேன். அதே போல் அக்ஷயனுக்கும் ஒரு நாட்டில் மன்னனாக பிறந்து சுகபாகங்களை அனுபவித்து என்னை சேர வேண்டும் என்றே அவனுக்கு வரத்தை கொடுத்தேன். அப்படி கொடுத்ததனால் இப்போது நீங்கள் இருவரும் சுகபாகங்களை அணிந்து இறந்து உயிர்ப்பித்து எழுந்திருக்கிறீர்கள். ஆமா. இது தெய்வத்தின் சக்தி. உங்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை இவன் தான். மணமுடித்து உனக்கும் இவருக்கும் இணைந்து பிறந்த குழந்தையை இவன். இதனால் வரையில் இந்த மாலையினுடைய கழிவுச்சீர்கள் படித்ததனால் எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனை, எத்தனை மன கஷ்டங்களோடு வாழ்ந்தேன் தாயே. இனி நான் பண்ணதெல்லாம் போதும். இந்த மரகத மாலை எனக்கு சொந்தமானதல்ல, இது என்னுடைய மகன், அவனுக்கு சொந்தமானது. இன்னமுடைய மகனுடைய பெயர் இந்த ஆலயத்திற்கு எப்பொழுதுமே நீதரப்பா தொண்டு செய்ய வேண்டும். எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் இந்த தாய்க்கு எந்த ஒரு நேரத்திலும் நீதான் ஆலயத்தை சுத்தம் செய்து இந்த தாயை நீதான் தீபன செய்ய வேண்டும். மகளே ஊர்வசி, உன்னுடைய கடமை முடிந்தது. இப்போதே நீ இந்த லோகம் செல்லலாம். தாயே கற்பகமே முறையே அற்புதமெல்லாம் திகழும் அருள் திரு உடையவளே, ஆனந்த வாழ்வுதலை அந்த கீழடிப்பவளே, கற்பகமே உமையல் துணையாரம்மாளே, கலிகள போற்றும் எனக்கள் பாலம்மா, அம்மா கற்பகமே உமையல் துணையாரம்மா. அலைக்கடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலகிலே, அலைக்கடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலகிலே, தலைவடி வாழ்த்திகளும் நின்றிரு கோவிலிலே, இலைவடி வாயென்று உலகில் காப்பவனே, இலைவடி வாயென்று உலகில் காப்பவனே, செம்பவள மேனி வல்லன், செம்பவள மேனி வல்லன், மகிழ உமையவளே, கற்பகமே உமையல் நீ துணையாரம்மா, அம்மா அம்மா அம்மா. அன்புள்ளங்கள் கொண்ட நாடக கலாச்சாரங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆரணி மல்லிநாதர் சார்பாக குறை தீர்ப்பால் குங்குமக்காரி, குறை தீர்ப்பால் குங்குமாரி, அது மட்டும் இல்லாமல் நெல்லுக்கழகு சிறு சம்பா, நீரிக்கழகு
கணக்கு பன்னீர், கடலுக்கு அணுகு பார்க்கடல், பூ கணக்கு சென்றப்பு, கிராமத்துக்கு அழகி இன்னும் கொரகோட்டை கிராமம், மணியம், கர்ணிகம், நாட்டாண்மை, ஊர் அசேஷம், ஊர் பெருதனம், இன்னும் விழா குழுவினர், இன்னும் அம்மன் பேர் சொல்லியும், இன்னும் விநாயகர் பேர் சொல்லியும், இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், கவுன்சிலர், வார்டு நம்பர்கள், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் நாடாளுமன்றத்தை பாராட்டி கிராம பணமாக 301 அன்பளிப்பு கொடுத்திருக்கார். அப்படி அன்பளிப்பு கொடுத்த கிராமத்திற்காக எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம். அதோடு மட்டும் நம்ம கொரகோட்டை கிராமத்திலே எங்கள் ஆரணி மல்லி நாடகத்தால் குறை தீர்ப்பால் குங்குமாரி நாடகம் நடத்துறோம். அம்மா நாடகம் எப்படி இருந்ததுமா? நாடகம் எப்படி இருந்தது பத்தி இருபது நினைக்கிறேம்மா. கை கைல ஜோர கை தருங்க, ஜோர கை தருங்க. அப்படி ஏதாவது குறை இருந்தாலும் மன்னிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் ஆரிய மல்லி நாடகம் இந்த குறை தீர்ப்பால் குங்குமகாரி நாடகம் இந்த காட்சியோடு நிறைவடைகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலையில் அம்மன் கண்முன் காட்சியிருக்கின்றால் உங்கள் கரத்திற்கு காணிக்கை அம்மன் கரத்தில் சேர்த்து விட்டு அம்மன் கரத்தில் விபத்திட்டு சென்றால் உங்கள் குடும்பத்தில்